கம் டு ஆண்டனா பெட்டி. சாட்டர்டே சண்டே லீவுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். சாட்டர்டே ஈவினிங்கே கிளம்பியாச்சு. சாட்டர்டே ஈவினிங் அங்கே போயிட்டு சண்டே ஒரு நாள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. சாட்டர்டே நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலைல ப்ரெஷ்ஷை தேடினா ப்ரெஷ்ஷை காணும். சரி போனால் போகட்டும் அப்படின்னு வேப்பங்குச்சோ ஒடிச்சு நல்லா அப்படியே பல்ல விளக்கியாச்சு. இங்கே பாருங்கள், இந்த கோழி எங்கேயோ முட்டை இட்டு குஞ்சு பிரிச்சுட்டு ஒரே ஒரு குஞ்சு கொண்டு வந்து வச்சுருக்கு. நல்லா ஊரில் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. அப்புறம் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு காலை சாப்பாடு இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக லஞ்சு தான் அன்றைக்கி. ஏன்னா எழுந்திருக்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு தடபுடலான வெஜ்ஜு தான் அன்னைக்கு. வடை பாயாசத்தோட சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக அப்படியே கிணத்துல குளிக்க போகலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் சின்ன மாமியார் பையனும் அப்படியே கிளம்பிட்டாங்க. அந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுக்க தோப்பு தான், அது கிராமம் தான் ஆக்சுவலாக. அது ஃபுல்லாக அவங்க வந்து விவசாயம் அதுதான் பண்ணுறாங்க. அப்படியே சுற்றி பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் நிலம் தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த கிணறு எங்கே இருக்குன்னே மறந்து போச்சு. அதை தேடி அலைஞ்சு ஒரு வழியாக கிணறு கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அங்கே செடியெலாம் வளர்ந்துட்டதுனால கிணறு எங்கே இருக்குன்னு கரெக்டாக எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அங்கே போய் பார்த்தோன்னே நான் அந்த தலைக்கு போடுற கரிசலாங்கண்ணியை பார்த்துட்டேன். அதை போய் நான் அப்படியே கொஞ்சம் பிடுங்கிட்டு இருந்தேன். அது அப்புறம் வந்து இந்த முடக்கத்தான் கீரை எல்லாமே அங்கே இருந்துச்சு. சரி, எனக்கு இந்த மூலிகை செடியை பார்த்தாலே எங்கே இருந்தாலும் உடனே பறிச்சுட்டு வந்துடுவேன். அது கொஞ்சம் வீட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு முடக்கத்தான் கீரையும் இந்த தலைக்கு போடுற கரிசலாங்கண்ணியும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தேன். இது எதுக்காக அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து தலையில் போடுவாங்க. தலை வந்து கொஞ்சம் முடி கருப்பாகும், அதுக்காக. அப்புறம் எல்லாமே பறித்து முடிச்சுட்டு ஃபைனலாக கணத்தையும் கண்டுபிடிச்சி அப்படியே குளிக்க போயிட்டாங்க. என்னால் குளிக்க முடியல, எனக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்ததுனால நீ தண்ணியில் இறங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. எனக்கு நீச்சல் தெரியும், நானும் இது மாதிரி ஜம்ப் பண்ணுவேன் கிணத்துல. நெக்ஸ்ட் வாட்டி போகும்போது குளிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதில் குளிக்கிறதுக்கு. ஜாலியாக நல்லா நீச்சல் அடிச்சுட்டு நல்லா குளிக்கலாம். ஆனால் இந்த வாட்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அதை. எங்கள் வீட்டுக்காரங்களும் சின்ன மாமியார் பையனை மட்டும் குளித்தாங்க. நான் அப்படியே இந்த ஓரத்தில் முடக்கத்தங்கீரெல்லாம் இருந்ததெல்லாம் பிரித்து கொண்டு வந்தேன் வீட்டுக்கு. அதில் ஒரு தோசை சுட்டு அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் பாருங்கள். எல்லாமே வந்து பறித்து முடிச்சுட்டு அப்படியே அவங்களும் குளித்து முடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் டைம் போனதே தெரியல, டக்குன்னு அப்படியே பொழுது போயிடுச்சு. சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மனசே வரலங்கிருந்து கிளம்ப. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி அப்படியே ஊருக்கும் கிளம்பியாச்சு. ஃபைனலாக அப்படியே அங்கேருந்து சென்னைக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் ஃபேமிலி. இதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பற்றி எல்லாமே வீடியோ கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.